Hello, hi. This is Suresh Jittu and you're watching me on Jittu Journeys YouTube channel. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல். டாப் ஹில்ஸில் இருக்கோம். இன்னும் நேற்று போனோம் லேக்கு. இன்னைக்கு டூரிஸ்ட் சைட் சீன் பார்ப்போம் எப்படி இருக்குன்ற. ஓகே, கொடைக்கானல் நைட்டு இங்கே தான் ரூம் போட்டுருந்தோம். இப்போ நம்ம கொடைக்கானலை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 6 o'clock போல் ஏஞ்சி கிளம்பி நாங்கள் கொடைக்கானலை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். போய் பார்ப்போம். ஓகே, ஒரு ஸ்விங் வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக இருக்கும். இது வந்து சின்னஸில் அதை ஷேக்கு டுவர்ட்ஸ் கொடைக்கானல் சைட் சீயிங் போயிட்டு இருக்கோம். லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச். மார்க் ஆண்டனி மாமே. நேச்சர் லவ்வர்ஸ், ஃப்ளார் எந்தூசியாஸ்டிக்ஸ், ஃபோட்டோகிராஃபி பப்ஸ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச இடமான ரோஸ் கார்டன், அதோடைய ஃபர்ஸ்ட் விசிட்டான ரோஸ் கார்டனுக்கு வந்திருக்கோங்க. நம்ம 2018 சிஎம்மாக இருந்த எடப்பாடி அவர்களால் 10 கோடி ரூபா செலவு பண்ணி 12 ஏக்கரில் பரப்பளவில் கட்டப்பட்ட இந்த பூங்கா தான் வந்து ரோஸ் கார்டன். இதில் 1 லட்சம் பூக்களை கொண்டு இந்த பூங்காவை அமைச்சிருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன பூக்கள்லாம் இருக்குன்றதை. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ரோஸ் கார்டனோடைய என்ட்ரி ஃபீஸ் வந்து 30 rupees ஃபார் அடல்ட்டு. இப்போது நேற்று தினத்துலேருந்து 17th May 2024 இதை வந்து டபுள் ஆக்கியிருக்காங்க. ஐ மீன் 5 rupees ஃபார் அடல்ட்டு, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 35 rupees. ஹலோ, ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஜித்து அண்ட் யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் ஜித்து ஜோனிஸ் யூடியூப் சேனல். இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குது பின்னாடி? இதெல்லாம் ரோசஸ். ஸோ ரோஸ் கார்டன் எங்கே இருக்குது? கொடைக்கானல். இப்போ நம்ம கொடைக்கானலில் இருக்கோங்க. ஓகே, நாங்கள் நேற்று நைட்டு வந்து கொடைக்கானல் ரூம் போட்டோம். ட்ராவல் ஜர்னிலாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, எப்படி ட்ராவல் பண்ணோம், எப்படி டே ஒர்க்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு ரூம் போட்டோம். ரூம் போட்ட இடம் ராயல் பார்க் கார்டன் ஒரு ரூமு. அந்த ரூம் லாக் தனியாக ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. ஏர்லி மார்னிங் கிளம்பி 9 o'clock தான் ஃபஸ்ட்டு இங்கே டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமே ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டான ரோஸ் கார்டன். இந்த ரோஸ் கார்டன் எப்படி கிளம்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 minutes டிரைவ். ஒரு ரவுண்ட் ஸ்ட்ரெச்சு, ஒரு ரிங் ரோட் மாதிரி. அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சு ஸ்டார்ட் பண்ணால் திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு, அதாவது போட் ஹவுஸ் கேட்டிங்கன்னா தெரியும். போட் ஹவுஸ் இடத்துல இருந்து ஆர்பிட்ரேட்டரி ரோடுன்னு யார் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஆர்பிட்ரேட்டரி ரோடு வந்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சு 7-8 kilometers. நீங்கள் ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. நீங்கள் அப்படியே கவர் பண்ணிவிட்டு அப்படியே வரலாம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக ரோஸ் கார்டன் வந்திருக்கோம். ஸோ ரோஸ் கார்டனுடைய என்ட்ரி ஃபீஸ் வந்து 30 rupees ஃபார் அடல்ட்டு. ஓகேங்களா? கிட்ஸ் அபோவ் 3 இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் எடுக்கணும். அபோவ் 3 yearsக்கு. கிட்ஸ் பிலோ 3 years வரலும் ஃப்ரீ. சரிங்களா? நம்ம ஃபுல் ரோஸ் கார்டனோட வியூ ஃபுல்லாக பார்ப்போம். ஓகே, இன்னும் நெக்ஸ்ட் ஸ்பாட் போய் பார்ப்போங்க. ஓகேங்க, கொஞ்சம் அமைதி வேணும், கொஞ்சம் தூரம் சுத்தமான காத்து, அப்படியே காண நின்றேனே. ஒரு சொட்டு கடலும் நீ, ஒரு பொட்டு வானம் நீ, ஒரு புள்ளி புயலும் நீ. ரம்மித்து 17th May 2024 கொடைக்கானலில் மலர் கண்காட்சி, 61வது மலர் கண்காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கமாக 2 நாள் மட்டும் நடக்கிற இந்த மலர் கண்காட்சி இப்போது 10 நாள், இந்த வருஷம் 10 நாள் மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. அபூர்வா ஐஏஎஸ் வந்து 17ஆம் தேதி வந்து திறந்து வச்சாங்க. விழா கொடைக்கானலில் இந்த சம்மர் சீசனில் ஆரம்பிக்குங்க. அதில் மலர் கண்காட்சி நிறைய வைப்பாங்க. இப்போது 61வது மலர் கண்காட்சி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க.
1,00,000 கார்னேஷன் மலர்களால் உருவான ஸ்டாச்சு. 70,000 கொய்ப்பூக்களை கொண்டு 7 வடிவத்தில் 7 ஸ்டாச்சுஸில். சேவல், மயில், 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட், வீடு, பொம்மைகள், நெருப்பு கோழிகள் உள்ளிட்ட உருவங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. 2,600க்கும் மேற்பட்ட மலர்கள் காட்சி அறிவிக்கப்பட்டிருக்கு சொல்கிறாங்க. காய்கள் கண்காட்சி, மீன்கள் கண்காட்சி, கயிறெழுக்கும் போட்டி, சைக்கிள் பந்தயம், வாலிபால், கால்பந்து உள்ளிட்ட விளையாட்டுகள் மற்றும் பரதநாட்டியம், இன்னிசை கச்சேரி, மேஜிக் ஷோ உள்ளிட்ட வர டூரிஸ்ட்டுக்காக இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் வச்சு வர டூரிஸ்ட்டை என்கேஜ் பண்ண. 17th May 2024 கொடைக்கானலில் மலர் கண்காட்சி 61வது மலர் கண்காட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. வழக்கமாக 2 நாள் மட்டும் நடக்கிற இந்த மலர் கண்காட்சி இப்போது 10 நாள் இந்த வருஷம் 10 நாள் மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. சின்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் கொடைக்கானல் விசிட் பண்ணுறாங்கன்றதுனால பாஸ் அமலுக்கு கொண்டு வந்தாங்க. பாஸ் அமலுக்கு வந்ததுனால இப்போ கொடை காலத்தில் ஆரம்பிச்சிருக்க இந்த மலர் கண்காட்சி யூஸ்வலாக 2 days தான் நடக்கும். பட் இந்த வாட்டி மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறமா கொடைக்கானல் பாஸ் நடைமுறையில் இருந்ததுனால கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது. நேற்று தினத்தில் ஆரம்பித்த தினம் அன்னைக்கு. பட் படிப்படியாக இந்த வாரத்தில் இன்னும் அதிகமாக கூட்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பாஸ் ஒரு சிலர்கிட்ட நாங்கள் கேட்கும் போது கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட என்ட்ரி ஃபீஸில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. பிரையன் பார்க்கில் அமைக்கப்பட்ட இந்த மலர் கண்காட்சி பிரையன் மூலியமாக காய்கறியை வச்சும் பல ஸ்டாச்சு செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க. 50க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பிரையன் பார்க்கில் நடக்கிற பூங்காவில் என்னென்ன ஸ்டாச்சுஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. ஓகே, இப்போது நம்ம ரோஸ் கார்டனோட சென்டர் பாயிண்டில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? எல்லாம் பாருங்க, சுத்தி பாருங்க. அடேங்கப்பா, ரொம்ப பிரமாதமா இருக்குடா. எத்தனை ஏக்கர் தரும்? யாருக்குடா கணக்கு தெரியும்? கோடி கணக்கு கணக்கே இல்ல. எங்க கொள்ளு தாத்தா கொடுத்துட்டாரு. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு? தானே பார்த்தா கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க தாத்தா கவர்மெண்ட் கொடுத்தாரு. பாவ நீ அதெல்லாம் விட்டுட்டு 8 நாவுக்கு 4 நாவுக்கு லாரி தொடச்சிட்டு இருக்கிற. அதான் விதிங்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற?